விசாரணை சிறைவாசிகளை மிரட்டி அவர்களோடு வந்து தண்டனை சிறைவாசிகள் வந்து உடலுறவு கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருக்குன்றது வந்து நம்ம சிறை மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைய பேர் வந்து அவங்களே சொல்லியிருக்காங்க, மிரட்டி நீங்கள் வரலைன்னா வந்து அவங்கள வந்து தண்டிக்கிறது, அடிக்கிறது, வேலை வாங்குறது, இந்த மாதிரியான கொடுமைகள்லாம் நடத்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து பார்க்க. இது எல்லாமே வந்து காவல்துறைக்கும் தெரியுங்க. இல்லை, உணவு வந்து சுத்தமாக தான் இருக்குமா அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா முழுக்க முழுக்க வந்து நீங்கள் 2000க்கும் மேற்பட்ட சிறைவாசிகள் வந்து வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்படுறாங்க. அதே மாதிரி எனக்கு அப்போ சிறையில் வந்து மத்திய சிறை எனக்கு புதுசு, முதல் முறைன்றதால அங்கே இருந்த ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் என்னென்னா, மத்திய சிறையில் நாகராஜ் அப்படிங்கிற ஒரு கைதி இருந்தார். இன்னைக்கு இருக்காரா அப்படின்னு தெரியல. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே தண்டனை சிறைவாசிகளுக்கு தான் முதல்ல கொடுக்கப்பட வேண்டிய வேலை. ஆனால் இங்கே எல்லாமே விசாரணை சிறைவாசிகளுக்கு தான் பெரும்பாலான வேலைகள் கொடுக்கப்படுது. காலையில் ஒன்று பெருக்கணும், இல்லைனா சுண்ணாம்பு அடிக்கணும். நீங்கள் வந்து சிறைத்துறையில் இருக்கக்கூடிய அந்த எல்லா வளாகங்கள் இருக்குல்ல, அதில் இருக்கக்கூடிய பழுதுகள் நீக்கிறதுக்காக தான் கொத்தனார் வேலை தெரிஞ்சு அதை செய்யணும். எல்லா வேலைகளுமே வந்து சிறைத்துறையில் வந்து காலையிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும். சட்டத்துக்கு புறம்பான பீடி சிகரெட் உட்பட எல்லாமே சிறைச்சாலைகளை பணம் இருந்தால் வாங்க முடியும். இல்லை, பொதுவாகவே வந்து தமிழ்நாட்டில் 2 வகையான சிறைகள் இருக்குது. ஒன்று வந்து கிளைச்சிறை, இன்னொன்று வந்து மத்திய சிறை. இதில் வந்து கிளைச்சிறையை பொறுத்த வரைக்கும் காலையில் வந்து சிறையில் அடைச்சாங்கன்னா அந்த உணவு நேரம் தவிர்த்து மீது எல்லா நேரமும் வந்து சிறைக்குள்ளே தான் இருக்கணும். அந்த உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அறைக்குள்ளே மட்டும்தான் இருக்க முடியும், மற்ற வெளியில் வர முடியாது. அது அங்கே இருக்கக்கூடிய சிறைத்துறை அதிகாரிகளுடைய மனநிலையை பொறுத்து ஒரு நேரம் அங்கே இருக்கக்கூடிய இந்த செடிகள் நடுவது, பூந்தோட்டம் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் எப்போயாவது கொடுப்பாங்களே தவிர, மற்றபடி கிளைச்சிறைகளில் எப்போதுமே அறைகள் அடைக்கப்பட்ட நிலையில் தான் நம்ம இருந்தாகணும். வெளியிலாம் நம்ம விட மாட்டாங்க. ஆனால் மத்திய சிறை வந்து அது முற்றிலும் மாறுபட்ட ஒரு விஷயம். நீங்கள் மத்திய சிறையை பொறுத்தவரைக்கும் காலையில் உங்களை ஒரு 6 மணிக்கு திறந்து விட்றாங்கன்னா மாலை 6 மணி மீண்டும் சிறையில் அடைக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து முழுமையாக வெளியில் அந்த சிறை வளாகம் முழுவதும் நீங்கள் வந்து சுற்றி வர முடியும். இது வந்து நடைமுறையில் இருக்க வேண்டிய ஒன்று. ஆனால் இப்போ மத்திய சிறைகளில் என்ன நடைபெறுதுன்னா, காலையில் 6 மணிக்கு திறந்து விட்டாங்கன்னா அதில் இருந்து உங்களுக்கு என்னென்னலாம் வேலை தெரியுமோ, நீங்கள் வந்து ஒரு பிளம்பராக இருந்தால் அது சார்ந்த பணி, ஒரு பெயிண்டராக இருந்தால் சுண்ணாம்பு அடிக்கிற வேலை, ஒரு கொத்தனாராக இருந்தால் அங்கே இருக்கக்கூடிய கட்டடங்களுடைய பழுது பார்க்குற வேலை, இது மாதிரி ஏதோ ஒரு வேலை உங்களுக்கு என்ன வேலை தெரியுதோ அந்த வேலையை உங்களுக்கு காலையிலேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இல்லை, எந்த வேலையுமே தெரியாதுன்னா கையில் தொடப்பத்தை கொடுத்து சிறைச்சாலை வளாகம் முழுவதும் பெருக்கிற வேலையாவது கொடுத்துட்றாங்க. இதுதான் வந்து இது விசாரணை சிறைவாசிகளையும் முதல்ல வேலையை வாங்கக்கூடாது. இதான் வந்து நடைமுறை. ஏன்னா விசாரணை சிறைவாசி என்பவர்கள் வந்து தண்டனை விதிக்கப்பட்டவங்க கிடையாது. அவங்க வந்து ஒரு சந்தேகத்தின் பேரில் வந்து வழக்கு அடிப்படையில் கைது செய்யப்படுறாங்க. அவர்கள் வந்து குற்றவாளிகள் கிடையாது. அவர்கள் வந்து பொதுவாக நீங்கள் எந்த வேலையுமே கொடுக்கக்கூடாது. ஆனால் இங்கே மத்திய சிறைகள் முழுக்க என்ன நடக்குதுன்னா, விசாரணை சிறைவாசிகள் தான் முழுக்க வந்து வேலை வாங்கக்கூடிய இடத்துல இருக்காங்க. விசாரணை சிறைவாசிகளை தான் துரத்தி எல்லா வேலையும் வாங்குறாங்க. காலையில் 6 மணிக்கு திறந்து விட்றாங்கன்னா, என்னுடைய அனுபவத்தில் வந்து நான் பார்த்தேன்னா, காலையில் 6 மணிலேருந்து சிறை வளாகம் முழுவதும் பெருக்குவோம். அங்கே இருக்கக்கூடிய நான் வேலூர் மத்திய சிறையில் இருந்தேன். அது ஒரு மிகப்பெரிய தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சிறைச்சாலையில் வேலூர் மத்திய சிறைச்சாலை ஒன்று. அதை முழுமையாக பெருக்கிட்டு வரணும். உங்களுக்கான தேநீரோ, அதாவது காலையில் தேநீர்ன்ற பேரில் ஒரு குடம் நிறைய கொண்டு வந்து சுட தண்ணி ஒன்று வச்சுருவாங்க. அதில் வந்து டீ தூள் கொஞ்சம் போட்டிருப்பாங்களே தவிர்த்து அது தேநீர்னால் நீங்கள் வாயில் வச்சிங்கனாலே தெரிஞ்சிடும். அதை கொடுத்துருவாங்க. காலையில் ஒரு 8, 8:30க்குள்ளே உங்களுக்கு வந்து காலை உணவு கிடைச்சிடும். அதிகபட்சமாக காலை உணவு வந்து நீங்கள் எங்கே செஞ்சிட்டிங்களோ அந்த பகுதிக்கே வந்து உணவு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் எங்கேயுமே போய் அசம்பிள் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. அதே போல் மதிய உணவு ஒரு 12 மணிக்குள்ளே மதிய உணவு வந்து நீங்கள் வேலை செய்கிற இடத்துலேயே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. இந்த 2 வேளை உணவு கூட உங்களால் வந்து ஏற்றுக்க முடியும். அந்த இரவு உணவு கொடுக்குற நேரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து 5:30க்குள்ளே இரவு உணவு கொடுத்துருவாங்க. ஏன்னா 6 மணிக்கெலாம் அவங்க வந்து சிறைக்குள்ளே மறுபடியும் அடைச்சாகணுன்றதால அதுக்கு மேலே உங்களுக்கு வந்து உணவு வழங்க முடியாது. நீங்கள் 5, 5:30க்கெலாம் உணவு வாங்கி வச்சுட்டு நீங்கள் வந்து 6 மணிக்கெலாம் மறுபடியும் எல்லாருமே வந்து அவங்கவுங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அறைகளில் போயிட்டு உள்ளே அடைக்கப்பட்டுருவோம். இதுதான் பொதுவாக சிறைச்சாலையில் காலையிலேருந்து மாலை வரை இருக்கக்கூடிய நடைமுறை. இதுதான். இது எல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா சிறைச்சாலையில் நிறைய புது விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே சிறைச்சாலைகள் வந்து ஒரு மனிதனை வந்து செதுக்குவதற்கான இடம் சொல்கிறாங்க. சட்டப்படி வந்து ஒரு மனிதனை வந்து சிதைப்பதற்கான இடம் கிடையாது, செதுக்குவதற்கான இடம் சொல்கிறாங்க. ஆனால் சிறைச்சாலைகள் வந்து முழுக்க அதுக்கு நேர் எதிர்மறையாக தான் இருக்குது. இன்றைக்கி வந்து நீங்கள் வந்துன்னா பணம் இருந்தால் சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய கைதிகள் கூட தங்களுக்கு விருப்பமான உணவுகளை வாங்கி சாப்பிட முடியும். சிறைச்சாலைகள் நடைமுறை பற்றி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பிசிடின்னு ஒரு அட்டை இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு வாரத்துக்கு 800 ரூபா 1000 ரூபா அப்படின்னு ஒரு அமௌண்ட் வந்து வச்சுருக்காங்க. இவ்வளோ பணம் போட்டால் காலையில் வந்து இட்லி, பூரி இந்த மாதிரி கேண்டீனில் வாங்கி சாப்பிட்டுக்க முடியும். அது நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கே தேடி வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. அந்த அட்டையை பார்த்துட்டு அதில் குறிச்சிக்குவாங்க. இப்படி ஒரு நடைமுறை வந்து சிறைச்சாலையில் இருக்குது. அதே போல் சட்டத்துக்கு புறம்பான பீடி சிகரெட் உட்பட எல்லாமே சிறைச்சாலைகளை பணம் இருந்தால் வாங்க முடியும். இப்போ நீங்கள் சமீபத்தில் சசிகலா அம்மையார் வந்து சிறையில் இருந்துக்கிட்டு நீங்கள் வெளியே மாலுக்கெலாம் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போயிட்டு வந்ததெல்லாம் நடந்தது இல்லைங்களா? அது மாதிரி சிறைச்சாலைகளும் பணம் இருப்பவருக்கு ஒரு மாதிரியாகவும் பணம் இல்லாதவருக்கு ஒரு மாதிரியாகவும் தான் நடத்தப்படுது. அங்கேயும் நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது. அதே போல் வந்து சிறை அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா,
வழக்கின் தன்மைக்கேற்ப அங்கே இருக்கக்கூடிய சிறை கைதிகளை வந்து நடத்தக்கூடிய விதம் இருக்குது. குறிப்பாக வந்து ஒருத்தன் வந்து தொடர் குற்றவாளியாக இருந்தால் அவனை வந்து அங்கே வந்து ஒரு பெரிய ராஜா மாதிரி பார்க்குறாங்க சிறைச்சாலைகள் வந்து பார்த்திங்கன்னா. அவன் தான் வந்து அங்கே இருக்கக்கூடிய சக கைதிகளை வந்து மேய்க்கக்கூடிய ஒரு மேய்ப்பனாக மாறி இருக்கான். நீங்கள் உண்மையிலே வந்து எந்த விதமான தவறும் செய்யாமல் ஏதோ ஒரு சந்தேகத்தின் பேரில் ஒரு அப்பாவே வந்து ஒரு சிறை கைதி மாட்டினானா அவன் அந்த சிறை அறையில் இருக்கக்கூடிய மற்ற கைதிகளுக்கெல்லாம் வந்து ஒரு அடிமை மாதிரி தான் இருக்க வேண்டியிருக்கு. நீங்கள் நிறைய இப்போ நம்ம இந்த சாராய கேஸில் வரவங்க, மணல் திருட்டுன்னு வரவங்க, சாதாரணமாக வந்து நம்ம அந்த காக்கை குருவிகளை அடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு கூட வழக்கு போட்டு கொண்டு வந்து உள்ளே வைக்கிறாங்க. அவனுங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக நடத்தப்படுவாங்க. அங்கே இருக்கக்கூடிய சக கைதிகளாலே மோசமாக நடத்தப்படுவாங்க. இதை வந்து சிறை அதிகாரிகள் ஒரு நாளும் கண்டுகொள்ள மாட்டார்கள். ஏன்னா அவங்களுக்கு என்ன தேவைன்னா, இந்த சிறை கைதிகள் மூலமாக வரக்கூடிய பணம் இருக்குல்ல, நீங்கள் இந்த பிசிடி பணம்னு ஒன்று போடுறோம்ல, இந்த பணம் முழுக்க பார்த்தீங்கன்னா அந்த விசாரணை சிறைவாசிகள் மட்டும் சாப்பிட்றது கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஏற்கனவே குற்றவாளிகள் குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு தண்டனை விதிக்கப்பட்ட சிறை கைதிகள் வந்து இவங்க கிட்டேருந்து மிரட்டி அந்த இதிலேருந்து இவங்களும் வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த பணங்கள் வந்து இவங்களும் வந்து எடுக்கக்கூடிய நிறைய நடைமுறைலாம் இருக்குது. இதனால் வந்து சிறை அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் அங்கே யாரெல்லாம் தொடர் குற்றங்கள் ஈடுபடுறாங்களோ அவங்கெல்லாம் சிறை அதிகாரிகளோட செல்ல பிள்ளைகளாக மாறிடுறாங்க. உண்மையிலே வந்து சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் தவறு செய்பவர்களும் தவறே செய்யாமல் பொய்யான வழக்குகளில் கைது செய்யப்பட்டவர்களும் தான் சிறையில் வந்து மிக பாவமான நிலையில் இருக்காங்க. இதுதான் வந்து தமிழ்நாட்டு சிறைகளுடைய இன்றைய நிலையாக இருந்துகிட்டு இருக்கு. அதுலேயும் குறிப்பாக அரசியல் சிறைவாசிகள் பொதுவாகவே வந்து நீங்கள் ஒரு சிறைச்சாலைகளில் ஒருத்தர் விசாரணை கைதியாக கொண்டு வந்து வைக்கிறோம்னா நீங்கள் வந்து சிறை பாதுகாப்பில் வைக்க சொல்லி தான் நடைமுறை இருக்குது. அவருடைய வழக்கு தன்மை உங்களுக்கு தெரியாது. இப்போ என் மேலே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசினதா வழக்கு போட்டாங்க. எனக்கு அரசியலமைப்பு சட்டம் ஒன்று ஒரு உரிமை வழங்கியிருக்கு. என்னுடைய கருத்துக்களை பேசுவதற்கும் எழுதுவதற்கும் எனக்கு உரிமை இருக்குது. இது வந்து நடைமுறையில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். நான் அதன் அடிப்படையில் பேசுகிறேன், அதை நீங்கள் தவறுன்னு சொல்லி வழக்கு போடுறீங்க. ஆனால் அதை வந்து ஒரு தேச துரோக குற்றம் மாதிரி பிரித்து பேசக்கூடிய பார்வை வந்து சிறை அதிகாரிகள்கிட்ட இருந்தது. குறிப்பாக என்னையெல்லாம் அதை சொல்லியே தினந்தோறும் வந்து ஒரு மாதிரியான நடைமுறையில் தான் நடத்தினாங்க. குறிப்பாக இவன் வந்து இந்தியாவுக்கு எதிராக பேசுகிறான், இவன் பாகிஸ்தான் கைக்கூலி, இப்படிலாம் சொன்ன வரலாறுலாம் நிறைய இருந்துச்சு. ஏன்னா சிறை அதிகாரிகளுக்கே முதல்ல சட்டத்தோட நடைமுறை என்னன்னு தெரியாத அளவில் தான் வந்து சிறை அதிகாரிகள் இருந்துகிட்டு இருக்காங்கன்றது தான் இன்றைய சிறைச்சாலையோடைய மிக மோசமான ஒரு நிலையாக இருக்குது. தோழர், ஜெயிலில் உங்களுக்கும் சாந்தன் அவர்களுக்கும் உங்களோட நட்பை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? நான் 2018 தான் முதல் முறையாக தேசிய துரோக வழக்கில் வந்து முதல் முறையாக கைது செய்யப்படுறேன். அப்போ வந்து முதல்ல திருவண்ணாமலை கிளை சிறையில் தான் வச்சுருந்தாங்க. அதன் பிறகு வந்து பிணை மறுக்கப்பட்டு வேலூர் மத்திய சிறைக்கு மாற்றப்படுறேன். அப்படி மாறி போகும்போது தான் எனக்கு வந்து சாந்தனனோட அறிமுகம் வந்து வழக்கறிஞர் புகழேந்தி மூலமாக உருவாகுது. ஏன்னா எனக்கும் சாந்தன் அண்ணாவுக்கும் அவர் தான் வழக்கறிஞர். அந்த அடிப்படையில் வந்து அவர் தான் வந்து இப்போ சாந்தன் அண்ணாவோட ஒரு அறிமுகத்தை உருவாக்கி கொடுக்குறாரு. முதல் சந்திப்பிலே சாந்தன் அண்ணா வந்து என்னுடைய வழக்கு விவரங்களை கேட்டு அவர் கொஞ்சம் நெருக்கமாகிடுறாரு. ஏன்னா நம்ம அண்ணனும் பொறுத்த வரைக்கும் தமிழ் தேசிய பார்வை கொண்ட ஒரு நபர் தான். சாந்தன் அண்ணா வந்து தமிழ் தேசிய அரசியல் மீது ஒரு ஈடுபாடு கொண்ட நபர். நம்ம வழக்குமே முழுக்க வந்து தனிநாடு கேட்ட வழக்கு தான் முதல் முறை நம்ம கைதாகிறோம். ஏன்னா இந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டை தனிநாடாக பிரிக்கணும்னு சொல்லி தான் நம்ம வழக்கை முதல்ல போடப்படும், நம்ம மேலே வழக்கு போடப்படுது. அந்த அடிப்படையில் வந்து சாந்தன் அண்ணாவுடைய முதல் சந்திப்பே எனக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு சந்திப்பாக இருந்தது, ரொம்ப பிடிச்சமானதாக இருந்தது. அதே மாதிரி எனக்கு அப்போ சிறையில் வந்து மத்திய சிறை எனக்கு புதுசு, முதல் முறைன்றதால அங்கே இருந்த ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் என்னென்னா, மத்திய சிறையில் நாகராஜ் அப்படிங்கிற ஒரு கைதி இருந்தார். இன்றைக்கி இருக்காரா அப்படின்னு தெரியல. அவர் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணற்ற பாலியல் குற்றங்களில் ஈடுபட்டு, பாலியல் மட்டும் இல்லாமல் ஒரு பெண்ணை பாலியல் வல்லுணர்வுக்கு உருவாக்கிட்டு அந்த பெண்ணை கொண்டு வர அப்படியே ரொம்ப மோசமான ஒரு குற்றச்செயலில் ஈடுபட்டு ஏறத்தாழ ஒரு 1/4 நூற்றாண்டுக்கு மேலே சிறையில் இருக்கக்கூடிய ஒரு நபர். அவர் தான் வந்து நாங்கள் அடைக்கப்பட்ட அந்த பகுதிகளுக்கான கண்காணிப்பாளர் மாதிரி, அதாவது அதான் வார்டன் சொல்லுவீங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு நபராக நாகராஜ் அப்படிங்கிறவர் தான் இருந்தாருன்றதால அது எங்களுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருந்த. காலையில் எழுந்த உடனே எங்களுக்குன்னு ஒரு சில சுதந்திரம் இருக்கும். சிறையில் வந்து விசாரணை சிறைவாசியாக போகிறோம்னா நாங்கள் புத்தகங்கள் படிக்கலாம், நூலகங்கள் இருக்குது, புத்தகங்கள் படிக்கலாம். எங்களுடைய பொழுதுபோக்குவதற்காக அங்கே இருக்கக்கூடிய கோவில்களுக்கு போகலாம். ஏன்னா நீங்கள் சிறைக்குள்ளேயே வந்து எல்லா மத இறைவனுடைய வழிபாட்டு தலங்களும் இருக்குது. அது இந்து மதமாக இருக்கலாம், இஸ்லாமிய மதமாக, எல்லாத்துக்குமான வழிபாட்டு தலங்கள் இருக்குது. எங்களுக்கான மருத்துவமனை உள்ளே சிறைக்குள்ளே இருக்குது. இது எல்லாமே நாங்கள் வந்து எங்களுக்கான தேவைகளை நாங்கள் நிறைவேற்றிக்கக்கூடிய சட்டம் இருக்குது. ஆனால் அது முழுக்க மறுக்கப்பட்ட நிலையில் தான் வேலூர் மத்திய சிறை இருந்தது. ஏன்னா நீங்கள் காலையில் 6 மணிக்கு எழுந்துட்டிங்கன்னா உங்களை திறந்து விட்டதுலேருந்தே முழுக்க நாகராஜ் என்னெல்லாம் வேலை சொல்கிறாரோ அதை தான் செய்யணும். காவல்துறை அதிகாரிகள் யாரையுமே வேலை வாங்க மாட்டாங்க. இப்போ அப்படி ஒரு நிலையில் தான் வந்து நானும் முதல்ல வந்து முதல் நாள் வந்து ஒரு ரொம்ப நெருக்கடியான ஒரு நிலையில் இருக்கும்போது எதர்ச்சியாக அண்ணன் சாந்தனோட அறிமுகம் உருவான உடனே அவர்கிட்ட இதை பற்றி சொல்கிறேன், அண்ணன் இந்த மாதிரி நான் கொஞ்சம் புத்தகங்கள்லாம் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் எனக்கு வந்து அது ஒரு நெருக்கடியாக இருக்குது, இப்போ நாகராஜ்ன்றவர் வந்து ரொம்ப ஒரு நெருக்கடி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்கிறேன். அப்போ வந்து சாந்தன் அண்ணா தான் நாகராஜை எதர்ச்சியாக அந்த வழியில் அதாவது வேலை வாங்கிட்டு இருக்காரு எல்லா சிறைவாசியும் நாகராஜ். அப்போ சாந்தன் அண்ணா கூப்பிட்டு நாகராஜை கூப்பிட்டு பேசுகிறாரு. நாகராஜ் என்னப்பா எப்படி இருக்கு அப்படின்னோடனே,
எனக்கு என்ன ஒரு அதிர்ச்சியம்னா, நாகராஜ் வந்து ஒரு மிகப்பெரிய கொடுமையான நபராக சித்தரிக்கப்பட்ட ஒரு நபர். ஆனால் அவரே வந்து பார்த்தீங்கன்னா, சாந்தன் அண்ணாவை பார்த்த உடனே பயந்து வந்து, "அண்ணா ஒன்றும் இல்லைண்ணா, ஒன்றும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்கன்னு" பேசி அந்த அளவுக்கு வந்து அவருக்கு மரியாதை கொடுக்குற இடத்துல இருந்தார். அப்போ தான் சாந்தன் அண்ணா தான் சொன்னார், "நாகராஜ் இவர் நம்ம பையன் தான், பார்த்துக்குங்க" அப்படின்னு சொல்லி முதல்ல என்னை பற்றி சாந்தன் அண்ணா தான் நாகராஜ்கிட்ட அறிமுகப்படுத்துறாரு. அன்னையிலேருந்து கொஞ்சம் நாகராஜோடைய தொல்லை எனக்கு இல்லாமல் போச்சு. நான் சுதந்திரமாக நூலகங்கள் போக முடிஞ்சது, சுதந்திரமாக எல்லா இடங்களும் சுத்த முடிஞ்சது. குறிப்பாக என்னென்னா, இந்த இந்த நாட்களை நான் எப்படி பயன்படுத்திக்கிட்டேன்னா, காலையில் சாந்தன் அண்ணனோட வெளியே போயிடுவேன். அவர் எப்பயுமே அந்த சாய்பாபா கோவிலை தாண்டி வேறு எங்கேயுமே போக மாட்டார். காலையில் போனார்னா மதியம் வரைக்கும் சாய்பாபா கோவில் தான். அதோடைய அந்த கோவிலோடைய அர்ச்சகரே அவர் தான். எந்த உயர் அதிகாரி வந்தாலும் சரி, சிறைத்துறை ஐஜியே வந்தாலும் அவங்களுக்கு வந்து விபூதி வச்சு கொடுக்குறது, பூஜை பண்ணுறது எல்லாம் சாந்தன் அண்ணா தான். அவர் வந்து ஒரு மிகப்பெரிய சாய்பாபா பக்தர். வெள்ளுடை மட்டும்தான், எப்பவுமே எந்த நேரம் வெள்ளுடையில் தான் இருப்பார். வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை தான். அதனால் காலையில் அண்ணனோட போயிடுவேன். காலை உணவு அண்ணன் என்ன எடுத்துகிட்டு வராரோ அதை கொடுத்துருவார். மாலை உணவுமே அண்ணனோட தான். இந்த 2 வேளை உணவு வந்து எனக்கு சிறை உணவு இல்லாமல் தப்பிச்சதுக்கு வந்து அண்ணனுடைய அந்த பழக்கம் ரொம்ப முக்கியமாக இருந்தது. அண்ணன் மூலமாக அப்படியே முருகன் அண்ணாவும் அதே சிறையில் இருந்தாலும் அவரும் பழக்கமானார். ஆனால் என்ன சாந்தன் அண்ணன் அளவுக்கு முருகன் அண்ணன் வந்து பெருசாக அதிகமாக பேசக்கூடிய நபராக இல்லை நம்மக்கிட்ட. ஆனால் என்னென்னா, நளினி அக்காவுடைய புத்தகத்தை வந்து முருகன் அண்ணா தான் முதல் முறையாக எனக்கு கொடுக்குறாரு சிறைத்துறையில். நளினி பிரியங்கா சந்திப்பு அப்படிங்கிற ஒரு நூல் வெளியே வந்தது இல்லைங்களா, அந்த நூலை முதல் முறை முருகன் அண்ணன் தான் எனக்கு சிறையில் கொடுக்குறாரு. நான் அது போக இன்னும் சிலரெல்லாம் வந்து சாந்தன் அண்ணா எனக்கு அறிமுகப்படுத்தி விடுவார். ஒரு சில சிறை கைதிகளாக அறிமுகப்படுத்தி விடும்போது நிறைய புத்தகங்கள் கிடைச்சது. அவங்களுடைய உணவுப் பொருட்கள், அவங்களுக்கு சிறையிலேருந்து உறவினர்கள் வந்து பார்க்கும்போது கொடுத்துட்டு போகிற உணவுப் பொருட்கள், இப்படி நிறைய விஷயங்கள் வந்து சாந்தன் அண்ணா மூலமாக எனக்கு வந்து சிறையில் வந்து ஒரு எனக்கான ஒரு சுதந்திரத்தை கொடுத்தது வந்து அண்ணன் சாந்தன் அண்ணாவுடைய சந்திப்பு தான். நான் சந்தித்த வரைக்கும் சாந்தன் அண்ணா வந்து ஒரு குழந்தை மனம் கொண்டவருங்க. யார் மீதுமே வந்து கோபம் கொள்ளாத ஒரு நபர். இத்தனைக்கும் ஒரு இந்தியாவின் பிரதமரை முன்னாள் பிரதமரை கொலை செய்த ஒரு கொலையாளிலாம் இங்கே ஊடகங்கள் பேசி நிறைய பேர் வந்து அவரை பற்றி பேசிட்டு இருக்காங்க. ஆனால் சாந்தன் அண்ணாவை தனிப்பட்ட முறையில் நான் அறிந்தவரை அவர் குழந்தை மனம் கொண்டவர். நீங்க கேட்டீங்களா தோழர் அவர்கிட்ட? இல்லை, நான் வந்து தினசரி உரையாடல்களில் நாங்கள் கேட்பதற்கு முன்னாடியே சாந்தன் அண்ணா சொல்லுவார். இங்கே தமிழ்நாட்டு அரசியல் குறித்து நான் பேசுகிறனாலே அவர் நிறைய பேசுவார். என்னென்னா, நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே என்ன நடக்குது, எப்படி போகுதுன்றதெல்லாம் நிறைய விவாதிப்பார். நானும் பேசுவேன். அதில் அவர் கொஞ்சம் நல்லா கவனிக்கக்கூடிய நபராக இருந்தார். அப்படி உரையாடலுக்கு இடையில தான் வந்து இந்த வழக்கு குறித்த சில விஷயங்கள் அவர் பேச ஆரம்பிச்சது. இந்த வழக்கில் உண்மையிலே வந்து சாந்தன் என்ற ஒரு குற்றவாளி என்பது, குண்டு சாந்தன் என்கிற ஒரு குற்றவாளி வந்து தொடக்கத்திலேயே காவல்துறையால் கொல்லப்படுறாரு. அவருக்கு பதிலாக இவர் வந்து ஒரு ஈழத்தமிழர் என்கிற ஒரு அடிப்படை மட்டும்தான், வேறு எந்த விதமான முகாந்திரமும் அவர் மேலே கிடையாது. அவர் ஒரு ஈழத்தமிழர் என்கிற ஒற்றை காரணத்திற்காக இந்த வழக்கில் பொய்யாக சேர்க்கப்படுறவர் தான் அண்ணன் சாந்தன் அண்ணன். இது ஏறத்தாழ அந்த புலனாய்வு அதிகாரிகள் பல பேருடைய எழுத்துக்களே இப்போ வந்து வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கு. இதே சாந்தன் அண்ணா என்கிட்ட வந்து ரொம்ப வேதனையாக பேசுவார். அவர் திருச்சிக்கு அருகாமையில் வந்து ஏதோ ஒரு சாமியார் பேர் அடிக்கடி சொல்லுவார். அவரோட நிறைய உரையாடுவார். அந்த சாமியார் மீது ஒரு பெரிய மரியாதை அவருக்கு உண்டு. அவர் சொல்லுவார், இந்த வருஷம் நான் வெளியே வந்துடும் சொல்லியிருக்காரு. அப்படி அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்துக்கிட்டே இருந்தது. எப்படியாவது இந்த தமிழ் தேசத்துக்குள்ளே நான் விடுதலை அடைஞ்சு வந்துடுவேன் அப்படின்ற ஒரு பெரிய இயக்கத்தோடு இருந்தார். கடைசி வரை அந்த இயக்கம் நிறைவேறாமல் போனது தான் வந்து எங்களை போன்றாட்கள்லாம் ஒரு பெரிய துயரமாக இருக்குது. இன்னமும் சொல்கிறோம், சாந்தன் அண்ணா மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டின் சிறைச்சாலைகளில் நீங்கள் வெறும் ராஜீவ்காந்தி வழக்கு மட்டும் கிடையாது, அது வீரப்பனார் வழக்காக இருக்கட்டும், இன்னும் பல்வேறு வழக்குகளில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான குற்றங்களும் செய்யாதவர்கள் தான் இந்த காவல்துறையின் பழிவாங்கலுக்காகவும் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் நடைமுறைகளுக்காகவும் திட்டமிட்டு வந்து சிறைச்சாலையில் வந்து அடைக்கப்படுவதும், அவர்களுடைய வயது மூப்பின் அடிப்படையில் கூட கருணை காட்டப்படாமல் சிறைச்சாலையிலே கொல்லப்படுவதும். குறிப்பாக நீங்கள் வீரப்பன் அண்ணன் மாதையனை ஒரு உதாரணமாக எடுத்துக்க முடியும். அவரெல்லாம் வந்து வீரப்பன் மீதான ஒரு கோபத்தை, வீரப்பனை பிடிக்க முடியலன்ற ஒரு கையாளாத தனத்தை காவல்துறை வந்து மாதையன் மீது வந்து சுமத்துது. ஏன்னா வேறு எந்த வழக்கும் குற்றச்செயலில் ஈடுபடாதவர். மாதையனோட இறுதி காலம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60-70 வயது தள்ளாத காலத்தில் சிறைச்சாலையிலே இருந்து நோய்வாய்ப்பட்டு இறந்து போகிறார். இது ஒரு சிறைச்சாலை என்பது ஒருவரை வந்து செழுமைப்படுத்த வேண்டுமே தவிர அவர் கொலை செய்யக்கூடிய கொலைக்கூடமாக மாறக்கூடாதுங்கிறதான் வந்து சட்டம் சொல்லுது. ஆனால் தமிழ்நாட்டின் சிறைச்சாலைகள் முழுக்க ஒரு கொலை கூடாரமாக மாறுது. இன்றைக்கி நீங்கள் ராம்குமார் போன்ற அப்பாவிகள் இளைஞர்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிறைச்சாலையிலே மின் உயரை கடிச்சு செத்து போகிறான்னு சொல்கிறான். ஒரு மத்திய சிறைச்சாலையோடைய அமைப்பை பார்த்தவனுக்கு தெரியும், நீங்கள் எவ்வளோ உயரத்தில் மின் இணைப்புகள் இருக்கும், அது யாராலும் எட்டி பிடிக்க முடியாத அளவுக்கான உயரத்தில் இருக்கும். பல்வேறு பாதுகாப்பு அம்சங்கள் கொண்ட ஒரு மத்திய சிறை, அது புழல் மத்திய சிறையில் ராம்குமார் என்கிற ஒரு இளைஞன் வந்து எப்படி மின் உயரை கடித்து செத்து போக முடியும்? எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய சிறைத்துறையில் நீங்கள் இப்போ கடைசியில் வந்து பாளையங்கோட்டை போய் சிறைச்சாலையில் வந்து முத்துமனோ என்கிற ஒரு சிறைவாசி வந்து கொல்லப்படுறாரு. எல்லாம் நீங்கள் சிறைச்சாலைகளே வந்து பல்வேறு சிறைவாசிகள் வந்து மர்மமான முறையில் கொல்லப்பட்டுகிட்டே இருக்காங்க.
இப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய சிறை கூடாரங்கள் முழுக்க முழுக்க வெளியில் நடத்த முடியாத கொலைகளை உள்ளே நடத்தக்கூடிய ஒரு இடத்த வந்து உருவாக்கிட்டு இருக்கு. நீங்கள் வெளியில் வந்து ஒருத்தர் கொல்ல முடியலையா, அவனை சிறையில் கொல்ல முடியக்கூடிய அளவுக்கு நிறைய விஷயங்கள் வந்து சிறைச்சாலைகள் இருக்குது. இதை எல்லாமே வந்து அது இந்த சிறைத்துறை அதிகாரிகளுக்கு தெரிஞ்சே நடக்குது. அதுதான் வந்து இங்கே இருக்கிறதுல மிக மோசமான நடைமுறை. என்னன்னா, இது எல்லாவற்றுக்கும் பின்னாடியும் சிறைத்துறை அதிகாரிகளுடைய அதிகார மையம் இருக்குது. இதனால் வந்து தமிழ்நாட்டுடைய சிறைச்சாலைகள் நாளுக்கு நாள் வந்து கொலை சம்பவங்கள் அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா அது சாதிய மோதலாக இருக்கலாம், அரசியல் மோதலாக இருக்கலாம், ஏதோ ஒரு வகையில் வந்து தொடர்ச்சியாக சிறைச்சாலைகளில் தண்டனை சிறைவாசிகளாக இருந்தாலும் சரி, விசாரணை சிறைவாசிகளாக இருந்தாலும் சரி, கொல்லப்படுவது என்பது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. இதற்கெல்லாம் அரசு தான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினைக்கிறோம். தோழர், நீங்கள் நிறைய பேரை பார்த்துருப்பீங்களே உள்ள, அந்த சம்மந்தமே இல்லாமல் போய் குற்றவாளியாக இருக்கான்னு சொன்னேன். அப்படி யாரையாவது பார்த்து பேசியிருக்கீங்களா? நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஏன்னா நம்ம இருந்த காலகட்டங்களில் நம்ம வழக்கு கொஞ்சம் வித்தியாசமான வழக்கு. அங்கே இருந்து எல்லா சிறை கைதிகளுக்குமே வந்து என்னுடைய வழக்கு கேட்டாங்கனாலே நான் ஒரு நிமிஷம் என் வழக்கு சொல்ல யோசிப்பேன். ஏன்னா சொன்னால் அவங்களுக்கு புரியுமான்ற ஒரு கேள்வி இருந்தது. ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மணல் கடத்தினேன், கஞ்சா கடத்தினேன், கள்ளச்சாராயம் விற்றேன், ஏதோ ஒரு வழக்கில் வருவாங்க. நான் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா என்னுடைய வழக்கு மட்டும்தான் கொஞ்சம் வித்தியாசமான வழக்காக அன்றைய காலகட்டத்தில் இருந்தது. நான் வந்து தனிநாடு கேட்டு உள்ளே வந்திருக்கேன் அப்படின்போது எல்லாருமே என்கிட்ட ஆர்வமாக கேட்பாங்க, ஏன் நீங்கள் தனிநாடு கேட்டீங்க, இந்தியாவில் வந்து தனிநாடு கேட்குறீங்க, அப்போ நீங்கள் பாகிஸ்தான்கிட்ட பணம் வாங்கினீங்க, அப்படி கேட்குற மனநிலைக்குள்ளே தான் சக சிறைவாசிகள் இருந்தாங்க. அப்போ நிறைய பேர் பேசுவாங்க, ஏதோ ஒரு சண்டை நடக்கும், ஒரு அடிதடி சண்டை இருக்கும், இவனுக்கும் அந்த சண்டைக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும், ஆனால் இவன் தடுக்க போனவன் சிறைக்குள்ளே வர நடைமுறை இருக்கும், இல்லை காவல்துறையால் திட்டமிட்டு பழி வாங்கக்கூடிய நடைமுறைகள் இருக்குது. இப்போ நீங்கள் ஜெய்பீம் படத்தோடைய கதை வந்ததில்லை, அதை விட பல மடங்கு வந்து காவல்துறையால் வந்து திட்டமிட்டு பழி வாங்கக்கூடிய செயல்பாடுகளில் நிறைய பேர் வந்து சிறையில் இருந்ததை நான் பார்த்துருக்கேன். அவங்க எல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு திருமணம், ஒரு இளம் வயது திருமணம் விஷயம் ஒரு வழக்கில் ஒருத்தர் இருந்தார். 2 பேருமே வந்து பச்சை துண்டு போட்டுட்ருப்பாங்க, வயசானவங்க 2 பேரும். நான் கூட ஏதோ விவசாய போராட்டத்தில் சிறைக்கு வந்தாங்கன்னு நினச்சி அவங்ககிட்ட கூப்பிட்டு பேசும்போது, இல்லைப்பா ஒரு சின்ன பையனும் பொண்ணு திருமணம் பண்ண வந்தாங்க கோயிலுக்கு, எங்களுக்கு வயசு என்னன்னு தெரியாது, திருமணம் பண்ணி வச்சுருக்கேன், எங்களையும் சேர்த்து உள்ள தூக்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த நடைமுறை என்னன்னே அவங்களுக்கு தெரியாது, திருமண வயது என்ன, அதோடைய நடைமுறை சிக்கல் என்ன, எதுவுமே தெரியாத இதில் வந்து அது மாதிரி நிறைய பேர் வந்து சூழ்நிலை சரியில்லாமல் அல்லது காவல்துறையின் பழிவாங்கல் நடவடிக்கையாக சிறைக்கு வந்த நிறைய பேரை பார்த்துருக்கோம். குறிப்பாக அரசியல் அமைப்புகள் இருக்கிறவங்க, அரசியல் அமைப்புகள் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டின் ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் திட்டமிட்டு வந்து அரசியல் செயல்பாட்டாளர்கள் மீது 110, அதாவது 110 ஒரு புது விதி போட்டுட்ருக்காங்க. இந்த 110 விதி யாருக்கெல்லாம் பயன்படுத்தலாம்னு சொல்லுதுன்னா, தொடர் குற்றச்செயலில் ஈடுபடுறவங்க, குறிப்பாக குண்டர்கள், ரவுடிகள், நில அபகரிப்பில் ஈடுபடுறவங்க, இந்த மாதிரி வந்து இந்த சமூகத்துக்கு எதிரான செயல்பாடுகள், சமூகத்துக்கு அச்சுறுத்தக்கூடிய செயல்பாடுகள் ஈடுபடுறவங்க மீது தான் 110 பிரிவு வந்து, அதாவது இவங்க 110ன்னு போட்டாங்கன்னா அவர்கள் கண்காணிப்பில் வைக்கப்படுறாங்கன்னு அர்த்தம். அவர்களுக்கு ஆண்டுதோறும் வந்து ஆர்டிஓ விசாரணை நடத்தப்படும். ஆர்டிஓ முன்னில் வந்து ஒவ்வொரு ஆண்டும் அவங்க வந்து ஆஜராகி, நான் இன்னும் அடுத்த ஓராண்டு வரைக்கும் எந்த விதமான குற்றச்செயலில் ஈடுபட மாட்டேன் எழுதி கொடுக்கணும். இது ஒரு நடைமுறை இருக்குது. ஆனால் இதையெல்லாம் இப்போ யார் மேலே போட்டுட்ருக்காங்க? அந்த 110னா அரசியல் ரீதியாக செயல்படக்கூடியவர்கள், மக்களுக்காக செயல்படக்கூடியவர்கள் மீது தான் இந்த 110 சட்டம் வந்து போடப்படுது. குறிப்பாக என் மீதே இது வரைக்கும் இந்த 110 சட்டம் 3 முறை போடப்பட்டிருக்கு. நான் இது வரைக்கும் என் மீது வந்து ஒரு சிறிய அடிதடி வழக்கு கூட கிடையாது. என் மீது போடப்பட்ட அத்தனை வழக்குமே அரசியல் வழக்கு தான். அப்படி இருக்கும்போது இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த அரசு நிர்வாகம், குறிப்பாக காவல்துறையும் நீதிமன்றங்களும் முழுக்க மக்களுக்கு எதிரான மனநிலைக்குள்ளே தான் இருந்துக்கிட்டு இருக்கு. இதை நம்ம சிறைத்துறையில் பார்க்க முடியுது. அதே மாதிரி சிறைத்துறையில் இன்னும் பல அத்துமீறல்கள் இருக்குது. நீங்கள் வந்து சிறை கைதிகளையே வந்து பாலியல் வல்லுணர்வுக்கு உண்டாக்கக்கூடிய சில செயல்கள்லாம் வந்து ரொம்ப கொடுமையானது. அதான் தோழர், நானும் கேட்கலான்னு நினச்சேன், உங்களுக்கு அந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கா? இல்லை, நமக்கு அந்த மாதிரி சம்பவம் நடக்கும். ஏன்னா நம்ம அதான் ஆரம்பத்தில் சொன்னோம், நம்ம ஒரு அரசியல் சிறைவாசியாக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் நம்மளுடைய தொடர்புல உள்ள சிறைக்குள்ளேயுமே வந்து நமக்கு வந்து நிறைய வந்து கொஞ்சம் நம்ம கருத்தொற்றுமையான நபர்களோட நம்ம காலம் கழித்தோம். ஆனால் நம்ம நிறைய பேர் சொல்ல கேட்டுக்கிட்ட விஷயங்கள் என்னென்னா, விசாரணை சிறைவாசிகளை மிரட்டி அவர்களோடு வந்து தண்டனை சிறைவாசிகள் வந்து உடலுறவு கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருக்குன்றது வந்து நம்ம சிறை மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைய பேர் வந்து அவங்களே சொல்லியிருக்காங்க, மிரட்டி நீங்கள் வரலைன்னா அவங்கள வந்து தண்டிக்கிறது, அடிக்கிறது, வேலை வாங்குறது, இந்த மாதிரியான கொடுமைகள்லாம் நடத்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து பார்க்குறோம். இது எல்லாமே வந்து காவல்துறைக்கும் தெரியுங்க. எதுவுமே வந்து சிறைத்துறைக்கு தெரியாமல், சிறைத்துறை அதிகாரிகள் தெரியாமலாம் நடக்கிறது இல்லை. ஆனால் சிறைத்துறை இதையெல்லாம் எப்படி அனுமதிக்குது அப்படின்னு தெரியல. நீங்கள் சிறைத்துறையில் போய் இது குறித்து புகார் கொடுத்த நபருக்கு தான் தண்டனை இருக்குது. புகார் அதை தப்பு செஞ்சவனுக்கு எந்த விதமான தண்டனை கிடையாது. புகார் கொடுத்த நபருக்கு தான் தண்டனை கொடுக்கறதுல தான் சிறைத்துறை இருக்குது. இப்போ இது மாதிரியான நடைமுறைகள் எல்லாமே வந்து சிறைத்துறையில் தொடர் மனித உரிமை மீறலாக தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ சிறைத்துறைகள் வந்து உண்மையில் ஒரு குற்றவாளிகளை வந்து திருத்தி அனுப்புவதற்காக உருவாக்கப்படுதா, அல்லது தொடர் குற்றச்செயல்கள் ஈடுபடுவதற்காக உருவாக்கப்படுதா அப்படிங்கிற கேள்வி நமக்கு இருக்குது. இப்போ நீங்கள் உள்ளே போனோன்னு என்னென்ன வேலைகள் செஞ்சீங்க? இல்லை, எனக்கு வந்து அதான் சொன்னேன் இல்லைங்களா, நம்ம வந்து
சிறைச்சாலையில் போய் ஒரு 2 நாள் தான் வேலைகளில் ஈடுபட்டோம். அதுக்கு பிறகு வந்து முழுக்க சாந்தனனுடைய தொடர்பு பிறகு நம்ம எந்த வேலைகளும் இல்லை. முழுக்க முழுக்க புத்தக வாசிப்பு தான். 2 நாளுமே வந்து என்னென்னா நம்ம சிறைத்துறை வளாகத்தை சுற்றி தூய்மைப்படுத்தக்கூடிய பணி தான். சிறையில் என்னென்ன உணவுகள் கொடுப்பாங்க உங்களுக்கு? சுத்தமாக இருக்குமா? இல்லை, உணவு வந்து சுத்தமாக தான் இருக்குமா அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா முழுக்க முழுக்க வந்து நீங்கள் 2000க்கும் மேற்பட்ட சிறைவாசிகள் வந்து வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்படுறாங்க. 2000 பேருக்குமான உணவு வந்து நீங்கள் ஒரு சிறைவாசிக்கு 10 ரூபா அரசாங்கம் கொடுக்குதுன்னா 4 ரூபா தான் சிறைத்துறை வந்து செலவு பண்ணும். மீதி இருக்கக்கூடிய பணம் என்ன ஆகுதுன்றதுலாம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனால் அந்த உணவு சுத்தமாக இருக்குன்றதை விட உணவை வாயில் வைக்க முடியுமான்ற கேள்வி தான் ரொம்ப மோசமானது. காலை உணவு பெரும்பாலும் வந்து ஒரு நாளைக்கு வந்து உப்பு இல்லாத கஞ்சி கொடுப்பாங்க. அதுக்கு கொஞ்சோண்டு புளி கரைசல் ஊற்றுவாங்க. அதுதான், அதை தொட்டுக்கிட்டு தான் நீங்கள் குடிச்சிக்கணும். உப்பே இருக்காது. அதே மாதிரி வந்து ஒரு நாள் வந்து கொஞ்சமாக பொங்கல் வைப்பாங்க. பொங்கலுக்கு கொஞ்சோண்டு சட்னி. இதுதான் வந்து காலை உணவாக இருக்கும். மற்றபடி மாலை உணவு பார்த்தீங்கன்னா எப்போதுமே வந்து சாம்பார், ஏதோ ஒரு சாம்பார், ஒரு அச்சு சோறு. அதான் அந்த அச்சு சோறுனா ஒரு கப் மாதிரி வச்சு கொடுப்பாங்க. இதான் ஒரு ஆளுக்கு ஒரு அச்சு தான். அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு அலோடு கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வந்து ஒரு 4 பீஸ் 2 பீஸ் கறி அது மட்டும் வழங்கப்படும். இரவு உணவு எப்போதும் போல் அதே அச்சு சோறு தான். மாலை என்ன கொடுக்குறாங்களோ அதுதான் இரவு வந்து கிடைக்கும். இரவில் கூடுதலாக வந்து அந்த அவிச்ச கடலை கொடுப்பாங்க. வேர்க்கடலை, நிலக்கடலை வந்து அவிச்சு வச்சு கொஞ்சம் கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து சிறையில் நான் சாப்பிட்ட ஒரே பொருள் வந்து அந்த நிலக்கடலை மட்டும்தான். இது எந்த உணவுமே வாயில் வைக்க முடியாது. நீங்கள் ஒரு உணவுப் பொருளை வாயில் வச்சாலே வந்து அதில் ஏதோ கலக்கப்படுதா அப்படிங்கிறது வந்து நீங்கள் வாயில் வைக்கும்போதே தெரிஞ்சுக்க முடியும். உங்கள் நாக்கு வந்து அதை ஏற்றுக்காது. அப்படிப்பட்ட உணவுகள் தான் வந்து சிறைத்துறையில் கொடுக்கப்பட்டது. சிறைத்துறை உணவுகளை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பெருசாக நிறைய பேர் பேசிட்டாங்க. என்ன பணம் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா காலையில் மாலையில் வந்து 2 வேளையும் வந்து கேண்டீனில் சாப்பிட்டுக்க முடியும். அது ஒரு சலுகை அவங்களுக்கு இருக்குது. நம்மை போன்ற பணமற்ற ஏழைகளுக்கு வந்து சிறைத்துறை கொடுக்கக்கூடிய இந்த உணவுகள் தான் நம்ம சாப்பிட்ணும். இதே கொஞ்சம் கிளைச்சிறை வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஏன்னா கிளைச்சிறையை பொறுத்த வரைக்கும் ஒரு 50லேருந்து 60 சிறைவாசிகள் தான் அடைக்கப்படும் அதிகபட்சம் ஒரு கிளைச்சிறையில். அந்த 50லேருந்து 60 சிறைவாசிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்மளில் ஒருத்தர் தினந்தோறும் சமைச்சிக்கலாம். நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்க முடியும், நமக்கு தேவையான அளவுக்கு சமைச்சிக்க முடியும். அது கொஞ்சம் இந்த கிளை சிறைகளில் ஒரு சுதந்திரம் இருக்கும். எப்பவுமே உணவில் வந்து கொஞ்சம் சுதந்திரம் இருக்கும். மத்திய சிறையில் வந்து அந்த நடைமுறை கிடையாது. உங்களுடைய அன்றாட பணிகள் என்ன இருக்கும் உள்ள? அதுதான், நீங்கள் பொதுவாகவே வந்து விசாரணை சிறைவாசிகளுக்கு எந்த வேலையும் வாங்கக்கூடாதுங்க. இது நடைமுறை. தண்டனை சிறைவாசிகளுக்கு வந்து அவர்களுக்கு என்னென்ன வேலை தெரியும். ஏன்னா சிறைத்துறையில் எல்லா வேலையுமே இருக்குது. நீங்கள் வந்து தோட்டம் பராமரிக்கிறதா இருக்கட்டும், மாடு வளர்க்குறதா இருக்கட்டும், பால் கறக்கிறதா இருக்கட்டும், ஏன் பெட்ரோல் பங்க் வரைக்கும் ஒரு சிறைத்துறைக்கு சொந்தமானது இருக்குது. சரிங்களா? வேலூர் மத்திய சிறைக்கு சொந்தமான இந்தியன் பெட்ரோல் பங்க் இருக்குது. அங்கே அந்த தண்டனை கைதிகள் போய் வேலை செய்ய முடியும். எல்லா விதமான வேலையும் உள்ளே வந்து செருப்பு தைக்க முடியும், துணி தைக்க முடியும். உள்ளே வந்து நீங்கள் சிறைவாசிகளுக்காக நம்ம வெளியில் வாங்கிட்டு போகிற கேண்டீனில் வாங்கி போகிற அந்த நம்ம ஸ்நாக்ஸ் சொல்லக்கூடிய பொருட்கள் எல்லாம் தயாரிக்கிற வரைக்கும் எல்லாமே வந்து சிறைத்துறையில் இருக்குது. சிறை வளாகத்துக்குள்ளே இருக்குது. இது எல்லாமே தண்டனை சிறைவாசிகளுக்கு தான் முதல்ல கொடுக்கப்பட வேண்டிய வேலை. ஆனால் இங்கே எல்லாமே விசாரணை சிறைவாசிகளுக்கு தான் பெரும்பாலான வேலைகள் கொடுக்கப்படுது. காலையில் ஒன்று பெருக்கணும், இல்லைனா சுண்ணாம்பு அடிக்கணும். நீங்கள் வந்து சிறைத்துறையில் இருக்கக்கூடிய அந்த எல்லா வளாகங்கள் இருக்குல்ல, அதில் இருக்கக்கூடிய பழுதுகள் நீக்கிறதுக்கு அதான் கொத்தனார் வேலை தெரிஞ்சு அதை செய்யணும். எல்லா வேலைகளுமே வந்து சிறைத்துறையில் வந்து காலையிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும். இது எல்லாத்துக்கும் அதிகபட்சமான ஒரே ஒரு பொருளாக என்ன கொடுப்பானா, அந்த பீடி பிடிக்கிறவங்களுக்கு ஒரு ஆறுதலாக சாயங்காலம் 1 பீடியோ 2 பீடியோ அந்த சிறைவாசிகளுக்கு வந்து கொடுக்கப்படும். அவ்வளோதான் காலையிலேருந்து வாங்குகிற வேலைக்கு. விசாரணை சிறைவாசிகளுக்கான அதிகபட்சமான ஊதியம் அந்த ஒரு பீடி தான் ஒரு நாளைக்கு. அதை தாண்டி வேறு எதுவுமே கிடைக்காது.